என்னடி சந்தியா, கையில கோனா? ஏன் உனக்கு கண்ணுல கோளாறாங்கோ? நான் கோன் போட்டுக்கிறது உனக்கு தெரியலையாங்கோ? அதெல்லாம் தெரியுது. ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல நீ. ஆனா இப்ப பார்த்தா கையில கோனு, பியூட்டி பார்லர் பயங்கரமா சுத்துறாங்க. அதுதான் எனக்கு ஒரே சிரிப்பா வருது. ஆமா, நான் வேண்டான்னு அப்படியே விட்டுற போறாங்க. எப்படி இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது. அப்புறம் போட்டோ அது இதுன்னு எடுப்பாங்க. அப்புறம் நான் நல்லா இல்லாம போனா எனக்கு தானே அசிங்கமா இருக்கும். அதனால நான் அந்த மாதிரி என் வேலையில நான் கரெக்டா பாத்துக்கிட்டேன். புரிஞ்சு போச்சுடி. ஆரம்பத்துல மாமாவை உனக்கு பட்டிக்காடேன்னு சொல்லி பிடிக்கல. போக போக உனக்கு மாமாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆல்மோஸ்ட் நீ கல்யாணத்துக்கு தயாராகிட்ட. ஓகே. ஆமா, மாமாவை பிடிச்சி அப்படியே இந்த மெஹந்தி போட்டு அவருக்காக நான் ரெடி ஆகுறேன். இந்த சோடா பொட்டி வேற. நான் நாளைக்கு ரகுக்கும் எனக்கும் தான் என்கேஜ்மெண்டே நடக்க போகுது. அந்த சந்தோஷத்துல நான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன். இது சோடா பொட்டி தெரியாம பேசிக்கிட்டு இருக்கு. என்னடி சைலண்டா யோசிட்டா? மாமா ஞாபகமோ? என்னடி கையில பையி? வெளியே நீ கிளம்பிட்டியா? இல்லடி. சந்தியா நான் உன்னை தாண்டி பார்க்க வந்தேன். சந்தியா, இந்த பைக்குள்ள என்ன இருக்கு நீ பார்த்தா வச்சுக்கோ, அப்படியே ஷாக் ஆயிருவாடி. அப்படி என்ன இருக்கு? நான் ஷாக் ஆகுற அளவுக்கு? வாவ், சூப்பர் கலரடி. இந்த கலர் எனக்கு செம்மையா பிடிக்கும். எப்படி எடுத்தா? ஒரு பொறுக்கி அவன் உட்பிக்காக இதை நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்தாண்டி. என்னது பொறுக்கியா? ஒருத்தன் இந்த சேரியை கையில வச்சுட்டு ரொம்ப நேரம் சுத்திட்டு அலைஞ்சாண்டி. அவன் உட்பிக்கின்னு சொல்லிக்கிட்டே அலைஞ்சாண்டி. ஆனா அதை எப்படி மிஸ் பண்ணானே தெரியல. அப்போ நீ ஜவுளி கடையில ஃபுல்லா அவனை தான் சுத்தி சைட் அடிச்சிருக்க, அப்படித்தானே? அவனை நான் சைட் அடிச்சேனா? போடி. அவன் நான் நிக்கிற இடத்துல எல்லாம் அங்கங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தான். அப்போ நான் அப்படியே கவனிச்சேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல. சரி, அவன் எடுத்த சேரி எப்படி உன் கைக்கு வந்துச்சு? சந்தியா, அவன் பாவம் இல்ல. அவன் எவ்வளவு ஆசையா இதை செலக்ஷன் பண்ணான் தெரியுமா? சூப்பர் சாரி செலக்ஷன் பண்ணிருக்காண்டி அவன் காதலிக்கு. ஆனா அதை மிஸ் பண்ணிட்டாண்டி. அவன் அதை காணும்னு தேடுவாளடி. என்ன சோனி, அவன் பாவம்னு சொல்றா. நீ யாரையும் பத்தி இப்படி பேச மாட்டியே? ஏன், உனக்கு ரொம்ப வேண்டியவனா? அவன் வேண்டியவனோ இல்லையோ, ஆனா அவன் கொஞ்சம் நல்லவண்டி. பாவண்டி, இந்த சேரியை கொண்டு அவன் வீட்டுல கொடுத்துட்டு வருவான் வாரியாயம் கூட. ஏண்டி நீ லூசாடி? யாருன்னே தெரியல. அவன் அட்ரஸை கொண்டு போய் நம்ம ஏன் கஷ்டப்பட்டு இந்த சேரியை கொடுக்கணும்? ஒரு சேரியை வாங்கினவன் அவன் காதலிக்கு ஒழுங்கா போய் கொடுக்க தெரியுதா? இந்த சேரியோட அவனால கொடுக்க தெரியல, மிஸ் பண்றான். இவனுக்குலாம் எதுக்குடி காதலி? இந்த பார் சோனி, இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்காண்ட. அந்த கலர் சூப்பரா இருக்கு, நீ வச்சுக்கோ. உனக்கு வேண்டாட்டி எனக்கு கொடு, நம்மளே வச்சுக்கிடுவோம். அவனெல்லாம் தேடி போய் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது சோனி. நீ கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன்ப்பா. அந்தியா, ஒரு உதவி தானடி. அவன் பாவம் தானே கூப்பிடுறேன், அது கூட வர மாட்டேக்கே. போடி. இந்த பாருடி, நான் கையில காலில எல்லா இடத்துலயும் கோன் வச்சிருக்கேன். இதோட நான் எப்படி வர முடியும்? சரி, நீ வராட்டி இருந்துக்கோ. நான் பூமாரிய கூப்பிட்டுட்டு எப்படியாச்சும் அவன் அட்ரஸை கண்டுபிடிச்சு இந்த சேரி அவன் கையில ஒப்படைச்சிட்டு தான் நான் வருவேன். ஏய், எனக்கு என்னமோ உன் மேல டவுட்டா இருக்குடி. ஒருவேளை அவன் ரொம்ப உனக்கு முக்கியமானவனோ? இவ்வளவு தூரம் அவனுக்காக ரிஸ்க் எடுக்கிறா? ஏய் சந்தியா, அவன் எனக்கு மட்டும் முக்கியம் இல்லடி, உனக்கும் முக்கியம் தான். நமக்கு தெரிஞ்சவன் தாண்டி. அவன் யாரு தெரியுமா? நமக்கு தெரிஞ்சவங்களா? யாரடி? ஓய் சந்தியா, உங்க ரெண்டு பேத்தையும் அம்மா கீழே கூப்பிட்டாங்க, வாங்க கீழே. சோனி, கையில என்னதுடி? சாரி மாதிரி இருக்கு. என் ஃப்ரெண்டு சாரி தாக்கா, மிஸ் ஆவி பேக்கோட வந்துட்டு கொண்டு கொடுத்துட்டு வரேன்க்கா. இதுல என்னடி இருக்கு? பரவாயில்ல, போய் கொடுத்துட்டு வா. அக்கா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அக்கா? நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். நீ அப்படி கேக்குறா? இல்லக்கா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா அம்மா அப்பாட்ட பேசுக்கா. ஏன் சோனி இப்படி கேக்குறா? ஒருவேளை ஆதி பேசுனதை கேட்டுப்பாளோ? ஒன்னும் இல்லடி அக்கா, நல்லா தான் இருக்கேன். நீ போ, சீக்கிரம் போய் கொடுத்துட்டு வா. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். ஏ சந்தியா, கையை ரொம்ப நேரம் நீட்டி வச்சுக்கிட்டே இருக்காது, அப்படியே கை நின்னுற போகுது. கொஞ்சம் மடக்கு, நான் வெளியே போகணும். தூர பாத்தியாக்கா, இவளுக்கு ரொம்ப கொழுப்புக்கா. இவளுக்கு சின்ன பிள்ளை தானே சந்தியா, விடு. சந்தியா, நான் கீழே போறேன், நீ சீக்கிரம் வா, அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி போக்கா, நான் வரேன். நாளைக்கு இவ்வளவு நேரத்துல என் அழகான கையில என் அன்பு காதலன் ரகு ரிங்கு போட்டா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? அதை நினைக்கும் போச்சுலே ஒரே ஹாப்பியா இருக்கு.